ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவனத்துல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கதையை கேட்குறோம். யசோதை கிட்ட கிருஷ்ணர் எப்படி சாப்பிடுறார், யசோதை எப்படி ஆசையா கிருஷ்ணருக்காக வெண்ணெய் கடையறா அவரையே நினைச்சுண்டு, அப்புறம் அதே மாதிரி ஒரு விஷயமும் எப்படி பார்த்து பார்த்து பண்றா அப்படிங்கிற அந்த கிருஷ்ணருடைய பால லீலைகளை பகவான் அனுபவிக்கிறதெல்லாம் நம்மளும் அந்த கதையெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ அனுபவிக்கிறோம். ஆனா அதே மாதிரி பகவான் காத்துன்னு இருக்கார். எதுக்காக காத்துன்னு இருக்காருன்னா, நம்ம ஒத்தொத்தர் வீட்டிலையும் இதே மாதிரி லீலை பண்றதுக்கும், இதே மாதிரி அவர் நம்பாத்துலயும் சாப்பிடுறதுக்கும், நம்பாத்துலயும் விளையாடுறதுக்கும் அவர் காத்துன்னு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம ஒரு சுவாமி அறைன்னு வச்சு அந்த இடத்துல பகவானை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஃபீஷியலா ப்ரோக்ராம்ஸை பண்ணிட்டு போயிட்டு இருக்கோமே தவிர, அவர் அங்க உட்காந்துட்டு இருக்கார். கிருஷ்ணன் அப்படின்னா அங்க கோபாலன், லட்டு கோபால வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை நம்ம பாட்டுல விளையாடுறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு நம்ம எப்படி புரியும் அப்படின்னா, அவரோட நம்ம அதே மாதிரியான ஒரு ஒரு அன்பு பரிமாற்றத்துல நம்ம ஈடுபடணும். அப்படி பல பக்தர்கள் ஈடுபட்டிருக்கா. அவ வீட்டுல எல்லாம் அவளுடைய பக்தியில பகவான் அவளோட என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அடாடா, இந்த பக்தரோட பகவான் இப்படி பண்ணாரா. பக்த விஜயம் எடுத்துட்டேன்னா பாண்டரங்கன் உங்களுக்கு அத்தனை பக்தர்களோடையும் கூடயே பேசியிருக்கார், கூடயே நடந்திருக்கார், கூடயே அவளோட பாட்டு பாடியிருக்காரு, டான்ஸ் ஆடி இருக்காரு. எல்லாம் நம்ம கேட்கும்போது அதெல்லாம் நமக்கு ஆசை வரணும். அப்படிப்பட்ட ஒரு பக்தரை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல கிருஷ்ணருடைய அவதாரம். அவர் இங்க நவத்வீப்ல மாயாப்பூர் அப்படிங்கிற இடத்துல அவர் அவதரித்தார். அப்போ அவருக்கு சின்ன வயசுல அவருக்கு பெயர் நிமாய். நிமாய் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஒரு 3-4 வயசு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஏகாதசி வருது. அப்போ ஏகாதசி அன்னைக்கு சைத்தன்யருடைய அப்பா அம்மா, நிமாயோட அப்பா அம்மா ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா, அவ வீட்டுல ஏகாதசி அபிஷேகங்கள்லாம் பண்ணி எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு குழந்தை நிமாய் அழறார். எதுக்கு அழறாரு, ஏதாவது சாப்பாடு வேணுமா என்ன அப்படின்னுட்டு சச்சி மாதா என்னெல்லாமோ சொல்லி அவரை சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா சைத்தன்யர் என்ன சொல்றார், நிமா என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு இது வேண்டாம், எனக்கு கங்கைக்கு அந்த பக்கம், அதாவது இந்த மாயாப்பூர்ங்கிறது கங்கை கரையில இருக்கிற ஒரு ஊர் இல்லையா, கங்கைக்கு அந்த பக்கம் ஜெகதீஷ் பண்டித் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவ ஆத்துல ரொம்ப நிறைய சமையல்லாம் பண்ணி இன்னைக்கு ஹரி, அவ ஆத்துல ஹரிய ஒரு விக்கிரகம் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹரிக்கு அவர் நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதங்கள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஜெகநாத் மிஸ்ராக்கு ஒரே ஆச்சரியம், தாங்க முடியல. என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு, நம்பாத்துல ஏகாதசி பிரசாதம் எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இங்கேயும் எல்லா பூஜை புனஸ்காரம் நடக்கிறது. அதை விட்டுட்டு நிமாய் அங்க போனோம்னு சொல்றாரே, அது ஒண்ணு. 2வது, எப்படி அந்த இது வரைக்கும் இந்த வீடு இன்னும் ஒரு அக்கம் பக்கத்தை தவிர எங்கேயுமே இந்த குழந்தைய அழிச்சுன்னு போனதில்லை. அப்படி இருக்கும்போது நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒருத்தரை பத்தி இந்த குழந்தைக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஆனா பகவான் எல்லாருடைய மனசுலயும் அவர் பரமாத்மாவா அவர் தானே குடியிருந்துட்டு இருக்கார். அவர் தான் விஸ்வரூபர்னு பேரு, எல்லா இந்த அகிலத்தையே தாங்கின்னு இருக்கார். ஆனா யோக மாயையில ஜெகநாத் மிஸ்ரா தன்னோட குழந்தையா பார்த்துட்டு இருக்காரே தவிர பகவான் அப்படிங்கறது அவருக்கு புரியல. எப்படி யசோதை யார் கிருஷ்ணரே பகவான்ங்கிறத நிரூபிச்சு காமிச்சா கூட கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் இது என்னோட குழந்தை, நான் சொன்ன பேச்ச கேட்கணும், என்ன பாடாப்படுத்துறது, இதுதான் யசோதைக்கு தெரியும். அதே மாதிரி இங்க ஜெகநாத் மிஸ்ரா அப்படி நினைச்சுட்டு இருக்க. சரி சொல்லிட்டு திருப்பி நிமாய் பிடிவாதம் பிடிக்கும். நிமாயை அழிச்சிருந்து அங்க கங்கை கரையை தாண்டி அந்த பக்கம் ஜெகதீஷ் பண்டித் வீட்டுக்கு போனோன்னு அவளை பெரிய வரவேற்பு தரா. ஜெகநாத் மிஸ்ரருக்கும் நிமாய்க்கும் இங்கேருந்து நம்ம மாயாப்பூர்ல இருந்து போனவாளுக்கெல்லாம். அங்க போனா அவ வீட்டுல பெரிய திருவாராதனம் நடந்துட்டு இருக்கு. ஹரி விக்கிரகத்துக்கு அவ அபிஷேகம் பண்ணி ரொம்ப விமர்சையா நைவேத்தியங்கள் வச்சிருக்கா. அதாவது நிறைய
நல்ல பாயசம், அதுக்கப்புறம் வடை, அந்த மாதிரி நல்ல ஒரு ஏகாதசி அப்படின்னு ஒரு பழம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப அன்ன பிரசாதமா எல்லாம் பண்ணி அவ வச்சிருக்கா. நிறைய காய்கறிகள், நிறைய திதிப்பு பட்சணங்கள், அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சு அவ ரொம்ப பக்தியோட வந்து அவ அங்க பண்ணிட்டு இருக்கா. அங்க போன உடனே நிமாய் கை தட்டி குதிச்சு சிரிச்சு விளையாடுற. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ பகவான் வந்து அந்த பிரசாதத்தை அனுகிரகிக்கிறார். நீ நிமாய் சைதன்யா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, உபவாசம் அப்படிங்கிறது நமக்கு வேணா உபவாசம் இருக்கலாம், பகவானுக்கு உபவாசமா அப்படின்னுட்டு அந்த சிந்தனை பாவனை இருக்கு பாருங்க. அதுதான் ஜெகதீஷ் பண்டித்துடைய அந்த அன்பு. பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, பக்தி தொண்டு அப்படின்னு பிரபுபாதர் சொல்வார். பக்தி அப்படின்னா, நான் பக்தி பண்றேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா போறாது. அந்த பிடிச்சிருக்க வந்து எப்படின்னு நம்ம வந்து சர்வீஸ்ல பண்ணி காட்டினாதானே அவளுக்கு நிஜமாவே இவ வந்து நம்மள நிஜமாவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கிறது தெரியும். நீங்க பாவம் நிக்கிறலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு உட்காரத்துக்கு ஒரு சேர் கூட போடலைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பதிலா நீங்க நிக்கிறலே பாவம் சொல்லாம அவளுக்கு ஒரு ஒரு பாயோ இல்லைன்னா ஒரு ஒரு சேரையோ நீங்க எடுத்து போட்டேன்னா அவ இன்னுமே உங்களை கொண்டாடிப்பா. அதே மாதிரிதான் பக்திங்கிறது என்னன்னு, இதுதான் பக்திங்கிற விஷயமே. அவர் வந்து அந்த அன்பு. அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நீ எனக்கு ஒரு இலையோ இல்லைன்னா ஒரு தீர்த்தமோ இல்லைன்னா ஒரு பூவோ கொடுத்தா கூட போறோம், ஆனா பக்தியோட கொடு அப்படிங்கிறார். ஆஹா, பகவானே இதுதான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரசாதம் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் சொல்லிட்டு வெறும் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு இலைன்னா ஒரு துளசி இலைய போட்டு தண்ணியை போட்டு வச்சுட்டா இப்படிதான் நம்ம அர்த்தம் பண்ணிப்போம். அப்படி இல்லை. இத ஒன்னால உன் சாமர்த்தியத்துக்கு ஒன்னால எதை முடியுமோ அதை நீ குடு. கொடுத்தா கூட நான் வந்து அதுல பக்தியோட நீ கொடுத்தேன்னா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா ஆனா வந்து பகவானுக்காக ஃபீல் பண்ணணும். அது ஃபீல் பண்றா பாருங்க இவாள்லாம். அதுதான் வந்து அந்த அன்பு. பக்திங்கிறதுக்கு மேல போய் அந்த ஒரு அன்பு, கிருஷ்ண பிரேமைங்கிறது அதுதான். அவ அவ அதுதான் வந்து பகவான கட்டி இழுக்கிறது. அவர் எங்கேயோ உக்காந்து இருந்தார் நவதீப்ல இந்த பக்கம், ஆனா அவரு மாயாப்பூர்ல இருந்து இழுத்துட்டு அந்த இடத்துக்கு போச்சு. என்ன அப்படின்னா, அங்க அவருடைய அந்த அன்பு. அந்த ஏகாதசியா இருந்தாலும் நான் வந்து பகவானுக்காக எல்லாம் பண்ணி திருவாராதனை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சார் இல்லையா, அது அவரை இழுக்கிறது. இந்த மாதிரி நம்மளும் வந்து வீட்டுல செய்யற எல்லா விஷயங்களையும் அவரை வந்து சென்டர் பண்ணி வச்சு பகவானு இது அவருக்காக. காய்கறி கடையில போய் வாங்கும்போது, ஆஹா இது வந்து வெண்டைக்காய் நல்ல பிஞ்சா இருக்கே, இது எங்காத்துக்காரருக்கு பிடிக்குமே, இது வந்து பூஷணிக்காய் ரொம்ப நல்லா இருக்கு, இதுல மோர்குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்லாம் நினைக்காம, அப்படி நினைக்கிறத காட்டிலும் வந்து நம்ம மோர்குழம்பு சாப்பிடணும் ஆசைப்படுறோம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு இத வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுண்டு அந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும். அதனால முதல்ல அப்படி கஷ்டப்பட்டுதான் இருக்கும். ஆனா அப்படி பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை நம்மளால பார்க்க முடியும். அந்த காய்கறிகளையும் நம்ம கிருஷ்ணர்ல பார்க்க முடியும். அப்ப நம்ம சமைக்கிறதும் ஒரு பக்தி, அதை நைவேத்தியம் பண்றதும் பக்தி. அது ஆசையா நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, எனக்கு பிடிக்கும்னு நினைச்சு நம்ம பண்ணினா கூட ஆசையா நம்ம சாப்பிடும்போது அதுவும் வந்து ஒரு பக்தி தொண்டா மாறிடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.